ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்ராக்கும் ரஞ்சிதாக்கும் ரொம்ப குதூகலமாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வெண்பாவை வந்துட்டு கதிரேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ போயிட்டாங்கன்னா வந்துட்டு மல்லிக்கு இங்கே என்ன வேலை, அவளும் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சித்ரா வந்து ரஞ்சிதா அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்ப குஷியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு சைடில் மல்லி வந்து அவர் மனசில் ஏதோ இருக்குது, அதை தெரியாமல் நான் இங்கேருந்து போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே என்ட்ராகி அந்த என்னோட பெரியம்மா, அப்புறம் வித்யா அம்மா, அப்புறம் வந்துட்டு மல்லி அண்ட் தென் விஜய் 4 பேருமே அந்த ரூமில் இருக்காங்க. விஜய் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது அவர் மனசில் ஏதோ இருக்குது, அதை நான் தெரிஞ்சுக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவர் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, இனி அழுதுகிட்டே தான் உட்காந்துட்டு இருக்காரு. கூடி விரைவில் இன்றைக்கி வர எபிசோட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் சொல்லிடுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அவர் மட்டும் வெண்பாக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நான் வந்துட்டு வெண்பாவை வந்துட்டு கதிரேஷனுக்காக அந்த பத்திரத்தில் சைன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் ஒப்படைக்கிறதா நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா மல்லிக்கு வந்து பயங்கரமாக டெம்பர் ஏறும். ஏன்னா வந்துட்டு வெண்பானாலே மல்லிக்கு ரொம்பவே உயிர், வெண்பாக்கும் மல்லினா ரொம்ப உயிர் அப்படிங்கிறது வந்து விஜயே சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு மல்லி இல்லாமல் அவ இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றா வந்துட்டு 2 விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து மல்லி டைரெக்டாக கதிரேசன் வீட்டுக்கே போயிட்டு அந்த அவங்களுக்கு தெரியாமல் அந்த பத்திரத்தை வந்து கிழிச்சு போட்டுட்டு வரதாகவும் இருக்கலாம். அரல்ஸ் வந்துட்டு அவங்க அங்கேருந்து வெளியில் போகிறக்கு சான்சஸ் இருக்குது, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா வெண்பா பாப்பாவே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.